என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது பிரக்யா. நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த கிரைம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்க இவரோட பொண்டாட்டி தானே? ஆமா, நான் இவரோட பொண்டாட்டி தான். உங்க சேனல் தான் இவரை யூத் ஐகான் ஆக்குனது. இன்னைக்கு நீங்களே இவரை கிரிமினல் சொல்றீங்க. இங்க பாருங்க, அவர் என்ன கிரைம் பண்ணாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. என் புருஷன் என்ன பண்ணாருன்னு நீங்க எனக்கு சொல்றீங்களா? இவரால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இவர் எதுவும் பண்ணலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உங்க புருஷன் எதுவும் பண்ணலன்னா அந்த ரூம்ல எதுக்காக அந்த பொண்ணு கூட தனியா இருந்தாரு? ஏன்னா அந்த பொண்ணு தான் ரொம்ப மோசமானவ. அவ இவரோட உயிரை எடுக்கணும்னு பார்த்தா, அது நடக்கலனதும் இவரோட ரெபுடேஷனை கெடுக்கணும்னு பாக்குறான். இவரே என்னோட புருஷன் என்ன எவ்வளவு காதலிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். என்ன தவிர இவரோட வாழ்க்கையில வேற யாருமே இல்ல. இவர் எதுவுமே பண்ணல. இவரே எந்த தப்பும் பண்ணல. அதனால எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. ஆனா நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எங்களுக்கு இல்லனாலும் சட்டத்துக்காக சொல்லி ஆகணும். ஆனா நீங்க எப்படி கேப்பீங்க? உங்களுக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரியுமா என்ன? எஸ், நீங்க சொல்லிதான் ஆகணும். அந்த ரூம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்காக அந்த பொண்ணை இவரு கொன்னாரு? என்னாச்சு நீங்க சொல்லி ஆகணும். நீங்க சொல்லி ஆகணும். பதில் சொல்லுங்க. என்ன விஷயம்? உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு ரூம்ல இருக்கோம். தனியா இருக்காரு. சொல்லுங்க. பேசாமே இருந்தா எப்படி? பதில் சொல்லுங்க சீக்கிரம். ஹலோ, ஏன் இப்படி நடந்தது? ஒருவேளை உங்க புருஷன் ரொம்ப நல்லவர்னா அவர் ஒரு பொண்ணோட உயிரை எப்படி எடுத்தாரு? இவர் மிகப்பெரிய ஸ்டார். அதனால இவர் மக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். மிஸ்ஸஸ் பிரக்யா, உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? காரணம் சொல்லுங்க. சொல்லுங்க. ரீசன் என்ன நீங்களாவது சொல்லுங்க மேடம். எதுக்காக அவரோட செக்ரட்டரியை இவர் கொல்லணும்? ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா அவருக்கு அந்த பொண்ணுக்கு அஃபேர் இருந்ததுன்னு? நீங்களே கண்டிப்பா ஏதாவது போதும், பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்க அபி எந்த தப்பும் பண்ணல. அந்த பொம்பளை தான் எங்க எல்லாரையுமே ஏமாத்திருக்கா. இப்ப நடந்தது கூட அவ பிளான்ல ஒண்ணாதான் இருக்கணும். அபிதான் கண்டிப்பா இத பிளான் பண்ணிருப்பார் போல இருக்கு. இவர் எங்க கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிறாரு. போதும் போதும், வாங்க வாங்க, எல்லாரும் முதல்ல தள்ளுங்க. சொல்லுங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. எங்களுக்கு பதில் மேடம், தெரிஞ்சாகணும். நீங்களாவது சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, நான் அவரோட வைஃப். நான் சொல்றேன், அவர் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. அவரை யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. மாட்டி விடணும்னு நினைக்கிறவங்க உயிரோட இருக்கணும்னு நினைப்பாங்க மேடம். இப்படி சாக மாட்டாங்க. எது உண்மை எது பொய்ன்னு அங்க போய் பாருங்க. ஆம்புலன்ஸ்ல அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கு. இறந்து போனவங்களால எந்த பிளானும் பண்ண முடியாது மேடம். வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னன்னா அபி முதல்ல ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருந்தானா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. தயவு வாங்க. செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் வாங்க. பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? மிஸ்ஸஸ் பிரக்யா, பிரக்யா என்ன சொல்ல வரீங்க? ஐ அம் ஷூர் கண்டிப்பா இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்களோட புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்காருன்னு நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும். நீங்க எப்பவாவது அவங்கள பாத்தீங்களா? அவங்களோட ஏதாவது பேசுனீங்களா? ஒருவேளை இது எல்லாத்துலயும் நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்றது? நானும் என் புருஷனும் எதுவுமே பண்ணல. அவரை தேவையில்லாம மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க தள்ளுங்க. உங்ககிட்ட Madam, இதுக்கு please. ப்ரூஃப் இருக்கா மேம்? வழி விடுங்க, நான் போகணும். எங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ப்ளீஸ் என்ன போக விடுங்களேன். பிரக்யா அக்கா போனே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் அவர் நம்பருக்கு கூப்பிடுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஹலோ ஹலோ, நான் தாங்க. என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? அக்கா போனே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹலோ த்ரிஷா, ஹலோ 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 த்ரிஷா, நீ பேசுறது எனக்கு கேட்கல. இங்க பயங்கர கிரவுடா இருக்கு. 1 மினிட் ப்ளீஸ். ஹலோ த்ரிஷா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. என்னங்க ஏன் அங்க இவ்ளோ சத்தமா இருக்கு? அப்புறம் அக்கா மாமா எங்க? அங்க எல்லாம் ஓகே இல்ல? இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. நீ பேசுறது எனக்கு கேட்கல. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஹலோ. என்னாச்சு? என்னாச்சுமா? பிரபா என்ன சொன்னா?
தெரியல பாட்டி, பின்னாடி ரொம்ப சத்தமா இருந்துச்சு. அநேகமா அங்க மீடியாக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீடியாக்காரங்களா? அட கடவுளே, என் அபிக்கு பக்கத்துல மீடியாக்காரங்களா? இந்து அக்கா, அந்த டிவியை போடு. நான் இல்ல உடனே வைக்கிறேன். வேணா கிராணி, இது வேலை செய்யல. நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. இது உங்க தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? அதாவது உங்க புருஷனை நீங்க சந்தோஷமா பாத்துக்கலன்றதால இதெல்லாம் நடந்துச்சா? அவரு வேற யார் மேலயாவது அஃபேர் வச்சிருக்கலாம்ல? Shut up! உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பீங்க? நீங்க யாருக்காக இவ்வளவு ஃபேவரபிளா கேள்வி கேக்குறீங்களோ அவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்றதுக்கு லாயக்கு இல்லாத. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அப்ப நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க அபிஷேக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? அப்ப என்னைக்குமே அவரு உங்ககிட்ட அவரோட பொண்டாட்டி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லலையா? How dare you! பிரபா, என் சிஸ்டர் பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவங்க பர்சனல் லைஃப பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு அவ்வளவு ஆசையா? என்கிட்ட கேளுடா, என்கிட்ட கேளு, கேளு. கேள்வியடா கேக்குற? போறீங்க. பிரபா ப்ளீஸ். நீ என்ன கேட்டாலும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிரபா, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அவ எந்த தப்பு பண்ணல, புரிஞ்சுதா இல்லையா? கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. போங்க. ப்ளீஸ் பிரபா, பிரபா என்ன பண்ற? வேண்டாம். என் ஃப்ரெண்டோட பர்சனல் லைஃப பத்தி இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? வேணும்னா என்கிட்ட கேள்வி கேள்றா, நான் பதில் சொல்றேன். இதுக்கு மேல யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? சீக்கிரம் டிவி ஆன் பண்ணுங்க. பண்றேன் பண்றேன். பாத்து வாங்க பாட்டி. ஒண்ணும் கிராணி இல்ல. கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. போடுங்க. ஆமாங்க, இது அதே பொண்ணுதான். இந்த பொண்ணு ரொம்ப கொடுமையா கொலை பண்ணிருக்காங்க. கருணா இன்டர்நேஷனல் ஹோட்டல் 3வது மாடியில இருந்து இந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஆனா இந்த மர்டரோட மோட்டிவ் என்னன்னு இது வரைக்கும் வெளியே வரவே இல்ல. ஆனா இந்த கொலை கள்ள தொடர்பால நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆளு கூட. அவரு வேற யாரும் இல்ல, ராக் ஸ்டார் அபி. அந்த விஷயம் தெரிஞ்சதும் அபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் அஃபேர் எப்பத்துல இருந்து இருந்தது, அந்த அஃபேர் எப்படிப்பட்டதுன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க வைஃப் கூட இந்த விஷயத்தை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. அபிஷேக் எதுவுமே பண்ணல, அவர் நிரபராதின்னு அவங்க மனைவி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அபிஷேக்கோட சில ஃபேன்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க. சில பேரால நம்பவே முடியல. அவங்களோட ஐடல் எப்படி கொலை பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் எங்க சேனலுக்கு இந்த நியூஸ் மட்டும் தான் தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஐயோ கடவுளே, அக்கா அங்க தனியா இருக்காங்க, நான் போணும். எல்லாரும் முதல்ல இங்க இருந்து போங்க. மேடம் தள்ளுங்க தள்ளுங்க. மேம் இங்க பாருங்க, நான் ஒரு தடவை அவ முகத்தை பார்க்கணும். அது அவளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். பாக்குற மாதிரி ஏதாவது இருந்தா தானே பாக்குறதுக்கு. இல்ல ப்ளீஸ், அது யாருன்னு நான் பார்க்கணும், அவ்வளவுதான். சொல்றேன்ல, பின்னாடி போங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஏன் சொன்னா கேட்க மாட்டீங்களா? பின்னாடி போங்க. ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்காங்க. ஆமா மேடம், 3வது மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. கண்டிப்பா வெளியே வர முடியாது. மேம் மேம் ஒரே ஒரு தடவை எனக்கு அவளோட முகத்தை காட்டுங்களேன் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை காட்டினா போதும். ஏமா நீ யாருமா?
இந்த பொண்ணோட சொந்தக்காரங்களா? இல்ல நான் அந்த அபிஷேக் இருக்கார்ல அவரோட வைஃப் பிரக்யா. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை இவங்க முகத்தை பார்க்கணும் ஏய் அவ்வளவுதான். நில்ல, நில்லுன்னு சொல்றேன்ல. அப்படியா? அப்பனா நீ தான் அந்த ராக் ஸ்டாரோட பொண்டாட்டியா? தோ கொலகாரனோட பொண்டாட்டி வந்து இப்ப பார்த்து பேசுங்க. என் புருஷனை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். கண்டிப்பா அவர் நிரபராதின்னு நான் நிரூபிச்சே தீருவேன். அப்ப நீங்க எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி, முதல்ல இப்ப கிளம்பு. நாங்க எங்க வேலையை பார்க்கணும், நீ போய் உன் வேலையை பாரு. போன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் ஒரு தடவை என்ன கதவை மூடுங்க. எடுத்துட்டு ஒரு போங்க தடவை இதை. நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம். ப்ளீஸ் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் எதுவுமே பண்ணல. ஒரு தடவை நான் வாங்க. பார்க்கணும். பிரக்யா இதோ வரேங்க. உண்மையிலேயே நான் எதுவும் பண்ணல பிரக்யா. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா நான் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியுங்க நீங்க எதுவும் பண்ணலன்னு. நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க ப்ளீஸ். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நான் த்ரிஷா பிரபா ஃபேமிலி மொத்தமா உங்க கூட இருக்கோங்க. உங்களுக்கு நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம். உங்க கூட நாங்க எல்லாரும் இருக்கோங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு, எல்லாமே சரியா போயிடும். ப்ளீஸ் நீங்க கவலைப்படாம இருங்க. இந்த போலீஸ் மீடியா எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களே. யார் அகைன்ஸ்டா இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கேங்க. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காம பாத்துப்பேன். இங்க பாருங்க, நீங்க பயப்படாம இருங்க. நான் செத்தாலும் சாவினே தவிர உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நீங்க பயப்படாம இருங்க. நான் உங்க கூட இருக்கேன்ல. நான் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேங்க. நீங்க பயப்படாம இருங்க. நான் உங்க கூட இருக்கேங்க. கையை விடாத. இல்லங்க விட மாட்டேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் உங்க கையை நான் விட மாட்டேங்க. பிரக்யா என்னங்க? நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேங்க. அக்கா, த்ரிஷா நீ வந்துட்டியா? அவங்க உன் மாமாவை கூட்டிட்டு போறாங்க. உன் மாமா அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு உனக்கு தெரியும் த்ரிஷா. அப்ப அவங்களை தடுத்து நிறுத்து. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அக்கா, அக்கா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. எதுவும் ஆகாது. தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க. நான் பிரபா இங்க இருக்கோம். பிரபாவதி உடனே கூப்பிடு. அவன் போய் அங்க சொல்லுவாங்க. இல்ல எல்லாரும் போய் சொல்லுவோம். பாட்டி இங்க பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் போய் சொல்லுவோம். அவங்க ஒத்துப்பாங்க. எல்லாரும் சொல்லலாம்க்கா. நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். நீங்க தனியாள் இல்லக்கா. இங்க பாருங்க, நீங்க இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் மாமாக்கு யாரு தைரியம் சொல்றது? மாமா நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட்னா அவரோட சப்போர்ட் நீங்க தான். நீங்க இப்படி அழுதீங்கன்னா அப்புறம் நாம இதுல தொடங்குறதுக்கு முன்னாடி தோத்து போயிடுவோம். நீங்க தோத்து போக கூடாதுக்கா. நாங்க எல்லாரும் உங்க கூட இருப்போம். நீங்க வருத்தப்படக்கூடாது. அவரே என் கைய விட்டுறாதன்னு சொன்னாரு த்ரிஷா. இல்லக்கா, வாங்க வாங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. உள்ள வராதீங்க. வாங்க. போங்க போங்க. போ உள்ள போ. இப்ப நீ ஒன்னும் ராக் ஸ்டார் கிடையாது, ஒரு கொலகாரன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல நல்லா என்ஜாய் பண்ணில, கொஞ்ச நாள் எங்க ஹோட்டல்ல இரு. இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ண வைப்போம். என்ன ஆச்சு? உனக்கு இது பிடிக்கலையா? குற்றவாளிகளுக்காக கவர்மெண்ட் கிட்ட பட்ஜெட் இல்லைல்ல. உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் இங்கே இருந்தீனா உனக்கு பழகிரும். அங்க ஹோட்டல்ல ரொம்ப ஓவரா பண்ணல. இங்க தரையில ஒரு நாள் நைட்டு தூங்குனா எல்லா திமுறும் அடங்கிடும். எந்த மீடியா உன்னை ஸ்டார் ஆக்குனாங்களோ அதே மீடியா உன்னை கீழே தள்ளி விட்டுருவாங்க. சட்டத்தை விட உனக்கு மக்கள் தண்டனை கொடுப்பாங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஏட்டு, முதல்ல இதை க்ளோஸ் பண்ணு. என்ஜாய் பண்ணு ராக் ஸ்டார்.
அம்மா பிரக்யா, டிவில என்னமா காட்டுறாங்க? என்ன அபி உண்மையிலேயே சிமோனிக்காவை கொன்னானா? ஒருவேளை அப்படின்னா அவனுக்கு தண்டனை கிடைக்குமா? பிரக்யா என்ன நடக்குது? ஏதாவது சொல்லு. Don't you guys get it? எப்ப இந்த வீட்ல இவ கால் எடுத்து வச்சாலும் அப்பல இருந்தே அண்ணன் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்ப என்னடானா அண்ணனுக்கு என்னாச்சுன்னு இவகிட்டயே போய் கேக்குறீங்க? இவ தானே அந்த சிமோனிகாவை நம்ம வீட்டுக்கு அண்ணனுக்கு செக்ரட்டரியா கூட்டிட்டு வந்தவ. அந்த சிமோனிகாவோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு எதிரியா மாறிட்டா. அண்ணனை கொல்லணும்னு நினைச்சா. ஆனா உங்கள யாராவது அவளாவே செக்ரட்டரி ஆனாலா இல்ல வேற யாராவது அவளை வேணும்னே செக்ரட்டரி ஆகுனாங்களான்னு யோசிச்சீங்களா? உங்க யாருக்கும் தான் அறிவில்லையே. நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, எனக்கு இந்த வீட்ல நடக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் காரணம் இவ 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 மட்டும்தான். இவ வேணும்னு இங்க வந்திருக்கா. அதோட அந்த சிமோனிகாவை வேணும்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. அண்ணனோட ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா சுருட்டணும்னு பார்த்தா. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து இவளோட எண்ணமே இதுதானே. இத பாரு, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. நீ எதுவும் பேச வேண்டாம். ஆலியா, இந்த வீட்ல யார் எப்படிப்பட்டவங்க, யார் என்ன பண்றாங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? போலீஸ் மர்டர் வழக்குல அபிய தூக்கி ஜெயில போட்டாங்க. இல்ல இல்ல, என் அபிக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே ஆகாது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் கரெக்ட் தான். எந்த சிச்சுவேஷன்ல அபி இந்த மாதிரி செஞ்சான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவனை காப்பாத்தலாம். போதும் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க ப்ளீஸ். த்ரிஷா, இவங்க என்ன பேசுறாங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது அவரோட வீடு தானே? நீங்க எல்லாம் அவரோட குடும்பம் தானே? இவங்களும் மீடியாக்காரங்க மாதிரி தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். ஒண்ணுதான் உண்மை. அவரு அப்படி பண்ணவே மாட்டாரு. நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து இங்க பாருமா பிரக்யா, நீ எதுக்கும் பயப்படாத. டிவில அவங்க காட்டுறது எல்லாமே பொய்மான்னு சொல்லணும். டிவில அவங்க அப்படி காட்டுனதா அவர் பண்ணிருப்பாருன்னு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களா? அவர் எதுவுமே பண்ணல. நீங்க போலீஸ பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. அவர் எந்த தப்பும் பண்ணாதப்ப போலீஸ் கூட அவரை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ எவ்வளவோ பிளான் போட்டு அவரை ஒண்ணும் பண்ண முடியலங்கிறதுக்காக இப்படி ஒரு புது பிளான் அவ போட்டிருக்கா. அவ 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 இவரை கொல்லணும்னு நினைக்கல. அவ இவரோட தைரியத்தை, இவரோட ரெபுடேஷனை, இவரோட இமேஜ, நம்பிக்கைய கொல்லணும்னு நினைச்சிருக்கா பிரபா. அவ நம்ம குடும்பத்துல உள்ளவங்களோட நம்பிக்கையையும் பறிச்சுட்டு அவரை தனிமையாக்கி கொடுமைப்படுத்தணும்னு பார்த்திருக்கா. அந்த ரூம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்காக அந்த பொண்ணை இவரு கொன்னாரு? ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா அவருக்கு அந்த பொண்ணுக்கு ஆஃபர் இருந்ததுன்னு? ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் அப்படி நடக்க விட மாட்டேன் த்ரிஷா. நான் மிஸ்ஸஸ் பிரக்யா அபிஷேக் என்னைக்குமே அப்படி நடக்கிறதுக்கு விட மாட்டேன். அவரை நான் என்னைக்குமே தோக்கிறதுக்கு விட மாட்டேன். அதுக்கு நீங்க எல்லாரும் என் கூட இருக்கணும். எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க அவரை பார்க்கும்போது யாருமே என்னாச்சுன்னு கேட்க கூடாது. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம் தான் நீங்க சொல்லணும். அவருக்கு எதுவும் ஆகாது. அவரோட குடும்பம் தான் அவருக்கு பெரிய பலமே. அந்த பலம் என்னைக்கும் உடையக்கூடாது. அண்ணி, போலீஸ் அவர் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் எந்த தப்புமே பண்ணல. நாம எல்லாரும் ஒண்ணா அவரை போய் பார்த்து அவர்கிட்ட எல்லாமே சரியா போயிடும் சொல்லணும். உலகம் என்ன யோசிச்சாலும் பரவாயில்ல, நாமெல்லாம் அவர் கூட இருக்கோம்னு சொல்லணும். தப்பா எதுவும் பேசிடக்கூடாது. நாம இப்படி பேசணும்னா அது அவருக்கு உள்ளுக்குள்ள தைரியத்தை கொடுக்கும். அவர் முகத்துல மறுபடியும் சிரிப்பு வரும். அவருக்கு அவரோட குடும்பம் கூட இருக்குன்னு தெரிஞ்சா அவருக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். என்னை விட நீங்க தான் அவருக்கு தைரியத்தை கொடுக்கணும். அவருக்கு பக்க பலமா இருக்கணும். கருணா இன்டர்நேஷனல் 3வது மாடியில இருந்து இந்த பொண்ணு விழுந்திருக்கா.
எல்லாருமே இவங்களுக்கும் அபிஷேக்கும் அஃபேர் இருந்ததா எல்லாரும் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கும் இன்னும் தெரியாது. அவங்க புருஷனை மாட்டி விடுறதா முயற்சி பண்றாங்கன்னு இவங்க பொண்டாட்டி சொல்றாங்க. அபிஷேக்கோட ஃபேன்ஸ் கூட அவர் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களோட ஐடல் ஒருத்தங்களை கொலை பண்ணாங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியல. இந்த விஷயத்துல உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம்.